அனைவருக்கும் வணக்கம். பயணம் சத்தியமங்கலத்தில் நடந்துச்சு. சத்தியமங்கலம், ஈரோடு, பவானி சாகர்ல எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் திமுக போல் காங்கிரசுடன் அடிமையாக இல்லை அப்படின்னு இன்னைக்கு டிஎம்கே வச்சு பொலன்னு பொலந்து எடுத்துட்டாரு நமது பொதுச் செயலாளர். நாங்க எங்க பிஜேபிக்கு அடிமையா இருக்கிறோம்? எப்ப பார்த்தாலும் நீங்க பிஜேபிக்கு அடிமையா இருக்கோம், பிஜேபிக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. நீங்க தான் வந்துட்டு அறிவாலயத்துல முதல் மாடியில ரைடு நடக்குது, கீழ்த்தளத்துல வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. நீங்க அடிமையா இல்ல நான் அடிமையான்னு இன்னைக்கு தெல்ல தெளிவா கேட்டிருக்காரு நமது பொதுச் செயலாளர். அப்புறம் வந்துட்டு வரலாற்றிலேயே இந்தியாவிலேயே இப்படி ஒரு தகுதி இல்லாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு இன்னைக்கு போட்டு பொலந்து எடுத்துட்டாரு. பொலன்னு பொலந்து எடுத்துருக்கிறாரு இன்னைக்கு டிஎம்கேவை. உங்களை மாதிரி நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. உங்களை கேட்டா, நீங்க கேட்டா தேனாரும் பாலாரும் ஓடுது எங்க ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க ஆட்சி அவலங்களை பத்தி நான் பேசவா? அப்புறம் நடந்த இப்போ ஒரு சில 2-3 நாளைக்கு நடந்த கூட்டத்தில், 14ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் என்னைய பத்தி அவதூறா பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செயலாளர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க சின்ன வயசுல பண்ணதை சொல்லவா, இல்ல சிறு வயசுல உங்களோட பேர் என்னன்னு நான் சொல்லவா? சிறு வயசுல உங்களோட பேர் என்ன, நீங்க சிறு வயசுல பண்ண சேட்டையெல்லாம் நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிளின்னு என்னை கிழிச்சிட்டாரு. காலையில ஒரு போட்டோ ஷூட்டு, ஒரு புதுசா பேர் வைக்கிறது, புதுசா திட்டத்தை அறிவிக்கிறது, ஆனா எதையுமே செயல்படுத்த, பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களா மாதிரி மட்டும்தான் வைக்கிறது. இந்த திமுக ஆட்சியில என்னன்னா பேரு மட்டும்தான் வைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நாங்க இருக்கும்போது வந்துட்டு விவசாய கடன் வந்துட்டு 110 கோடி நாங்க தள்ளுபடி பண்ணியிருக்கோம் விவசாய கடன் அப்படின்னு அதையும் சொன்னாரு. 3 முனை மின்சாரம் தந்திருக்கிறோம், நீங்க அதை ஷிஃப்ட் மாத்தி ஒன்னு கால ஷிஃப்ட் இல்ல மின்சாரம் தரீங்க அப்படின்னு. அதாவது விவசாயத்துக்கு கரண்ட் எப்படின்னா காலைல 6 மணிலேருந்து 2 மணி, 2 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி இப்படின்னு ஒரு 2 ஷிஃப்ட் இருக்கும். விவசாயத்துக்கு கரண்ட் கொடுக்கறது மோட்டர் கரண்ட்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம். அந்த மோட்டர் கரண்ட்டு நாங்கள் 3 டைமே 24 மணி நேரமே நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் அதை ஷிஃப்ட் போட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத விவசாயிகளுக்கு நாங்கள் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கோம். என்னது, வறட்சி வந்தால் வறட்சி நிவாரண நிதி, மழை காலம் இப்போ பட்டுட்டு இருக்க, அதாவது நமக்குக்கான இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த நெல்லில் வந்துட்டு நடந்துச்சு இல்லைங்களா, நெல் முளைச்சி போச்சு இல்லையா, அதை பற்றி உங்களை பற்றி பேசினாரு. நான் அம்மா துரதிருஷ்டவசமாக அம்மா இறந்ததுக்கு அப்புறம், அம்மா மறைவுக்கு அப்புறம் நான் ஆட்சியை இருக்கும்போது சட்டமன்ற ஒருவரும் ஒன்று கூடி என்னை தேர்ந்தெடுத்தாங்க. நான் தேர்ந்தெடுத்து நான் சிஎம் ஆகும்போது சபாநாயகரை கீழே தள்ளி, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சபாநாயகர் அப்படிங்கிறதுனால சபாநாயகரை கீழே தள்ளி இவங்க அதில் அமர்ந்து கொண்டாங்க, மேடையில் ஏறி டான்ஸ் ஆடினாங்க. இப்பேற்பட்ட முதல்வர் தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படிங்கிறதையும் அன்னைக்கு நடந்ததையும் சொன்னார். 2017 நினைக்கிறேன் அது நடந்தது. அப்போ நடந்ததையும் சொன்னார். அப்போ ஸ்டாலின் வந்துட்டு சட்டையை கிழிச்சுக்கிட்டு வெளில போனார். எங்கள் பெரும்பான்மையை நாங்கள் அறிவிச்சதுனால சட்டையை கிழிச்சுக்கிட்டு வெளில. அப்போ இப்போ 2026 திரும்பவும் எங்களது பொதுச் செயலாளர் ஆட்சியில் அமர்ந்த பிறகு இவர் துணியே இல்லாமல் போவார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போட்டு தள்ளிட்டாரு. என்ன ஸ்டாலினுக்கு வந்த சோதனையோ தெரியல. இன்னைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பி மூடில் இருந்திருக்கிறாரு, அதனால வச்சுக்கலாமா, அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி 1989 நான் சேவல் சின்னத்தில் நின்று நான் எம்எல்ஏ, நீங்கள் திமுக தலைவரோட மகங்கிறதுனால நின்று நீங்களும் முதல் முறை எம்எல்ஏ. நானும் 1989 சேவல் சின்னத்தில் நின்று ஒரு விவசாயம் ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, அப்படின்னு சொன்னார். அம்மா வழியில் ஆட்சி அமைப்போம். அப்புறம் டிவி டிபேட்டில் வந்துட்டு ஒரு லாஸ்ட் வீக் நடந்த டிவி இன்டர்வியூவில் கோஆங்கர் கேட்டப்ப அதையும் சொன்னார். அதையும் தெளிவாக சொன்னார். எப்படின்னா, நான் என்ன நல்லது பண்ணேன் ஆட்சியில், நான் செய்த சாதனைகளை நானும் பேசுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீங்களும் ரெடியா? ஒரே மேடையில் கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துக்குவோம். நீங்கள் என்னென்ன சாதனை செஞ்சீங்க, நான் என்னென்ன சாதனை செஞ்சேன், நீங்கள் 5 வருஷம் ஆட்சியில் என்னென்ன அவலங்கள் நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், எங்களுடன் மோதறதுக்கு உங்ககிட்ட ரெடியா? கேட்டால் எடப்பாடி பழனிசாமி கீழே தவழ்ந்து பதவி ஏற்றாரு, பாஜகவோட கொத்தடிமை, இப்படி தான் பேச தெரியுமே ஒழிஞ்சு உங்களுக்கு ஏதாவது, அதாவது ஒருத்தர் ஆட்சியில் இருந்தார் அப்படின்னா அவரோட என்னென்ன சாதனை செஞ்சாரு இந்த சொல்லி பேசணும். உங்களால் எதுவுமே அது பேசுறதுக்கு அது எதுவுமே இல்லையே.
அதனால தானே அவர் தவழ்ந்து வந்தாரு, இது பண்ணாரு, பாஜகவோட பி டீமு, கொத்தடிமை இப்படின்னு தானே பேச தெரியுங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எந்தெந்த சாதனைலாம் செஞ்சீங்க, உங்க ஆட்சியில எந்தெந்த தப்புலாம் நடந்துச்சு, இது வந்துட்டு ரைட்டு, இது வந்துட்டு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு உங்களால பேசி ஜெயிக்க முடியுமா? 40 நிமிஷம் கண்டினியூவா பேசுறாரு. அதே மாதிரி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு 182 தொகுதின்னு நினைக்கிறேன், 182வது தொகுதி இன்னைக்கு போயிட்டு ஒரு பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்காரு. ஒரே மனுஷனா 182 தொகுதிக்கும் பம்பரமா சுத்திட்டு இருக்காரு எங்க பொதுச் செயலாளர். உங்களால அப்படி முடியுமா? 10 நிமிஷம் பேசுறதுக்கே 10 துண்டு சீட்டு வேணும், அதுலயும் பாதி குளறுபடி, அதுல 50 கட்டு வேற. இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா சாரி எப்படி சொன்னாரு, 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின். எப்பா இந்த 5 வருஷம் தாங்கல, இன்னும் 5 வருஷமா 2.0 உங்களுக்கு? 2.0 ஓலாம் இல்ல, ஒரே ஓ தான் முடிஞ்சு. அதே மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, எங்கள் கூட்டணி இருக்கிறது. அப்புறம் இப்போ ஒரு டெபுட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, என்ன சொன்னாருன்னா இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி இப்ப திமுகல வந்துட்டு நம்ம திருமாவளவன் ஆட்சியில் பங்கு வேணும், காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஓப்பனா, காங்கிரஸ் ஓப்பனாவே சொல்லிருச்சு, நீ ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரலன்னா எப்பா நாங்க என்ன தப்பாவா கேட்கிறோம்? ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, நான் ஒரு ரெக்வஸ்ட் தானே வைக்கிறோம், இல்லைன்னா நாங்க விஜய் கூட போயிருவோம் அப்படின்னு அவங்க தெளிவா அடிச்சிட்டாரு. இப்ப உங்க கூட்டணியில உங்க கூட்டணி இல்லையா, யாரோட கூட்டணி இப்ப வலிமையா இருக்கிறது? பழனிசாமி ஒருத்தர் கூட கூட்டணிக்கு போல. இன்னைக்கு எத்தனை கட்சி கூட்டணியில இருக்குன்னு கொஞ்சம் சர்வே எடுத்து பாருங்க சார். ஸ்டாலின் சார் கொஞ்சம் சர்வே எடுத்து, இப்ப எங்க கட்சியில எவ்வளவு கூட்டணி இருக்கு, வலிமையா இருக்கும்னு நீங்க பாருங்க. ஆனா விஜய் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், உச்சத்துல இருந்து வந்தேன், நடிப்பு உச்சத்துல இருந்து வரையும். இப்ப இருக்காரு பாத்தீங்களா சிஎம், அவருதான் உச்ச நடிகர். உச்சத்துல இருந்துகிட்டு டெய்லி ஒரு போட்டோ ஷூட்டு, காலையில ஒரு போட்டோ ஷூட்டு, சாயந்தரம் ஒரு போட்டோ ஷூட்டு, காலையில ஒரு எப்படி சொல்றது வாக்கிக்கு போகும்போது ஒரு கேமரா, சாயந்தரம் எங்கேயா ஒரு நிகழ்ச்சிக்கு போனா அங்க ஒரு கேமரா, ஃபுல்லா வச்சு அவரு தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 2 போட்டோ ஷூட்டு, 5 வருஷத்துல காலையிலையும் மாலையிலையும் நியூஸ்ல வந்துகிட்டே இருக்காருன்னா அவரு தான் உச்சத்துல இருக்காரு. நீங்க இல்ல சார் விஜய் சார், நீங்க இல்ல, மாத்திங்க. உங்களை விட ஒரு பெரிய நடிகர் இருக்காரு, அவர் தான் இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் உச்சபட்ச நடிகர். அதே மாதிரி தமிழகத்தின் அப்பா என்று அழைக்க சொல்கிறார், அதுக்கும் இன்னைக்கு பொதுச் செயலாளர் வச்சு செஞ்சு விட்டாரு. சட்ட ஒழுங்கு இல்ல, கற்பழிப்பு 6999 கற்பழிப்பு நடந்திருக்குது. அப்பா 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 அப்பாங்கிறீங்களே, இதுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அதையும் இன்னைக்கு கேட்டிருந்தாரு. 6900+ ரேப் நடந்திருக்குது, அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க இன்னைக்கு, இதுக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. டிஜிபி நியமனம், அப்பா இது புளிச்சு போச்சு. அதாவது டிஜிபி நியமனம் அப்படின்னா 3 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு திரும்பவும் அது வந்து இன்ன வரைக்கும் 6 மாசம் ஆகுது, ஒரு டிஜிபி உங்களால போட முடியல. நீங்க எல்லாம் சிஎம் வேற சார், உங்க ஆட்சி சார், உங்களோட அதுக்கு நீங்க தானே அமைச்சரு, உங்களால ஒரு டிஜிபி போட முடியல. டாஸ்மார்க் 10 ரூபாய் பாலாஜி ஆரம்பிச்ச உடனே அமர்க்கலமா போட்டு அடிச்சாரு. பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 5400 கோடி. இந்த 4.5 வருஷத்துல 23,000 கோடி கொள்ளடிச்சிருக்கீங்க. 23,000 கோடி கொள்ளடிச்சிட்டு அதை வச்சு நீங்க எந்த எம்எல்ஏ வாங்கலாம், ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம்? இப்பேற்பட்ட ஆட்சி தமிழகத்துக்கு தேவையா? 10 ரூபா பாலாஜியை தூக்கி ஊழல் செஞ்சாரு. பாலாஜி 10 ரூபா பாலாஜி நோட்டி அங்க எல்லாத்துக்கும் சிரிப்பு தான். ஊழல் செஞ்சாரு. அதே மாதிரி இடியில ஊழல் நடந்திருக்குது. நான் ஆட்சிக்கு வந்த உடனே 10 ஆண்டுல நாங்க செய்த சாதனைன்னு சொல்லியிருக்கிறாரு. 2030 கல்வியில என்னத்தை அச்சீவ் பண்ணுவோமோ அதை 2019 நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். 11 மெடிக்கல் காலேஜ், 7 சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்கோம், 68 ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது 2011 அம்மா ஆட்சிக்கு முன்னாடி 100க்கு 30 பேர் உயர்கல்வி படிச்சிருந்தாங்க, 100க்கு 30%. அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 10 ஆண்டு கால ஆட்சியில 100க்கு 52% உயர்கல்வி படிச்சு வெளியே போயிருக்காங்க. அதனால நாங்க காலேஜை ஓபன் பண்ணி இளைஞர்களை படிக்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த டைம்ல 48% கூட கிடையாது உயர்கல்வி. அதாவது ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல்னு நினைக்கிறேன்,
21 தேர்தல்ல 5 லட்சம் காலியிடங்கள் இருக்கிறது. நான் வந்தா எல்லாத்தையும் நிரப்பிடுவேன். இன்ன வரைக்கும் உச்சம் காலியிடங்களை கூட ப்ராப்பரா நிரப்பல. என்ன சொன்னாரு? 1 லட்சம் காலியிடங்களோட நிரப்பல. அதுல ஒரு லட்சம் பேர் இப்ப ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. என்னத்தான் 5 வருஷத்துல என்னதான் பண்ணிட்டு இருந்தாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே. போட்டோ ஷூட் மட்டும் தான் நடத்தினாரோ? 68% இபி பில் உயர்ந்திருக்கு. எல்லாமே வரி உயர்வு. அரிசி விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலைச்சில இருந்தா அது எந்த மாநிலத்துல வந்துட்டு ரேட் அதிகமா இருக்கு, இப்ப எந்த மாநிலத்துல கம்மியா இருக்குன்னு பார்த்து எந்த மாநிலத்துல கம்மியா இருக்கோ அங்க இருந்து வாங்கி தமிழ்நாட்டுக்கு சப்ளைக்கு கொடுப்போம் அப்படின்னாரு. அப்ப அவரு முதல்வரா, நீங்க முதல்வரா? அதாவது கொரோனா காலகட்டத்துல ஒரு வருஷம் எந்த வருமானமுமே இல்லை, எந்த டாக்ஸுமே கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது, எந்த ஒரு விழுக்காடு கூட டாக்ஸ் கிடையாது, 1% கூட. அப்படி இருந்தும் சூப்பரா ஆட்சி பண்ணாரு கொரோனா காலகட்டத்துல. நீங்க 5 வருஷம் இருக்கிறீங்க. 5 வருஷத்துல நீங்க என்னத்தை ஆட்சி பண்ணி கிழிச்சிங்க? அதாவது இந்தியாவிலேயே சிறப்பான ஆட்சி தந்த முதல்வர் யாருன்னு போய் பார்த்தா அது எடப்பாடி ஐயா அவர்களே, அவர் மட்டும்தான். அப்புறம் நம்ம டெபுட்டியை போட்டு ஒரு பொழந்தாரு. இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம். துணை முதல்வர், அதாவது நைட்டு ஃபுல்லா டான்ஸு, பகல்ல தூங்குறது. இப்ப ஏற்பட்ட டெபுட்டி சிஎம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்கிறாரு. இன்ஸ்டாகிராம்ல நைட்டு 12 மணிக்கு மேல ஒரு போஸ்ட் லைக் பண்றாரு. அது என்ன போஸ்ட்னு நீங்களே பார்த்துங்க அப்படிங்கிறதையும் போட்டு ஒரு அடி அடிச்சாரு. அப்புறம் டிஎம்கே, நமது பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது கருப்பு கொடி காட்டுறது, கருப்பு பலூன் ஏத்துறது, பறக்க விடுறது, இப்படி எல்லாமே பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டு ஆளுங்கட்சியானோன்னா வெள்ளை கொடை எங்க செலெக்ஷன் பண்ணி நீங்க வாங்கினீங்கன்னு தான் சார் எனக்கு தெரியல. அது எங்களுக்கு தேவைப்படாது, உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பேசின இது சொல்லியிருந்தாரு, 1000 ஆண்டு ஆனாலும் நம்மளோட ஆட்சியை பத்தி வருங்காலம் பேசும். வருங்காலம், ஆமா சார் பேசும் சார், கண்டிப்பா பேசும் சார். இன்னும் 1000 வருஷம் இல்ல, 50,000 வருஷம் ஆனாலும் பேசும். அதாவது இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் 2021 வரைக்கும், 1947 இருந்து 2021 வரைக்கும் வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. இவங்க 2021 இருந்து 2026 இந்த ஆட்சி வாங்கின கடன் 5,18,000 கோடி கடன். 2026ஓட தமிழ்நாட்டுக்கு விடுதலை. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வாழ்நாள்லயே இனிமேல் திமுக ஆட்சி தமிழகத்துக்கு வேண்டாம், வரவும். அதே மாதிரி குடிநீர் வடிகால் வாரியத்துல ஊழல், இபில ஊழல். நீங்க ஊழல் செய்யாத துறை என்ன சார் இருக்கு? எல்லா துறையிலையும் ஊழல். கரூர் மணல் திருட்டு, 3000 லோடு மணல் திருடிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம முன்னாள் அமைச்சர் ஐயா விஜயபாஸ்கர் அவர் போயிட்டு பார்த்து கேஸ் கொடுத்து, இன்ன வரைக்கும் அந்த கேஸ்ல என்ன வந்துட்டு நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? இன்ன வரைக்கும் எத்தனை பேர்த்த நீங்க ஆட்சி கைகள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், ஜாக்டோ ஜியோ போராட்டம், இந்த மாதிரி போராட்டம் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது, நீங்க ஊழல் பண்ணாத டிபார்ட்மெண்ட். இன்னொன்னு சொன்னாரு, அதாவது நீங்க இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு, திமுக காரங்க வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா இனிமேல் இன்னொரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. தங்கம் திருடி பார்த்திருப்பீங்க, பணம் திருடி பார்த்திருப்பீங்க, உடல் உறுப்பை திருடுறாங்க இந்த திமுக ஆட்சியில. கண்டிப்பா எங்க ஊர் பக்கத்து ஊருக்காரர் தான், பக்கத்து காலேஜ் தான். கிட்னியை உருவறதுல பேரு போன காலேஜ், பேரு போன மருத்துவமனை. அது காலேஜும் மருத்துவமனையும் ரெண்டு ஒன்று தான், யூனிவர்சிட்டி தான் வச்சு நடத்திட்டு. கிட்னியை திருடிட்டு அவனோட வாழ்வாதார பிரச்சனைக்காக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிட்னியை திருடிட்டு 2 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து திருடுறீங்களே. இந்த வாட்டி உங்க பேசிட்டு இருக்காங்க, உண்மையா என்னன்னு தெரியல. இந்த வாட்டி மணச்சநல்லூர்ல நீங்க நின்னீங்கன்னா கடவுளே பார்த்துக்கிட்டு. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பேருந்து, காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். அரசே சொந்தம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். 5 லட்சம் மகளிருக்கு 25,000, ஸ்கூட்டிக்கு 2 வீலருக்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை அடுக்கிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி நாங்கள் திட்டத்தை அறிவிச்சால் 99 விழுக்காடு நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். நீங்க அதே மாதிரி 520 வாக்குறுதி எத்தனை விட்டு என்னலாம் 520ல நீங்க செஞ்ச வாக்குறுதியில நிறைவேற்றின வாக்குறுதியை விரல் விட்டு என்னலாம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.